அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒரு ஜாதகத்துல 1-5 கெட்டு போயிடுச்சு. 1-5-9 கெட்டு போய்விட்டால் அந்த ஜாதகத்தை வலிமையாக்குவது 3-7-11 வச்சே வலிமையாக்கிறோம். 1-5-9 கெட்டு விட்டால் 3-7-11 வச்சு நீங்க விருத்தி பண்ணிடலாம். ஐயோ 1-5 கெட்டு போச்சு, லக்கணம் கெட்டு போச்சு, பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சு, 9 கூடிய பாக்கியஸ்தானாதிபதி கெட்டு போய்விட்டார் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம். 1ஐ வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 3, அதே சமயத்தில் 5ஐ வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 7. 5ஐ வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி என்ன சொன்னா, பூர்வீகத்தை வலிமைப்படுத்துவதற்கு மனைவி வந்த பிறகுதான் யோகம் வரும். பூர்வீகம் அப்படிங்கிறத வலிமைப்படுத்துவதற்கு. அதே சமயத்துல உங்களுக்கு 9ஐ வலிமைப்படுத்துவதற்கு 11ஐ பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது ரெண்டுமே தயவு செய்து கெட்டு போயிருக்கவே இருக்காது. 1-5-9 என்ன சொல்றான்னா கெட்டு போயிருந்தால் 3-7-11 கண்டிப்பாக கெட்டு போயிருக்காது. இதை நம்ம பரிசித்து பார்த்து அந்த 3-7-11 இயக்க 1-5-9 என்று சொல்லக்கூடிய இருக்கிற அந்த செத்து போன அந்த துகள்கள், இதை 3-7-11 நீங்கள் இயக்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும். அதனால எந்த மாற்று கருத்து மேலே அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் என்ன சார் 2-6-10 கெட்டு போயிருச்சுன்னு வைங்க. 2-6-10 கெட்டு போச்சுன்னா என்ன செய்வீங்க? தொழில் சிறப்பா ஓடாது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அதெல்லாம் போகலாம், போக வேண்டாம்னு யாருமே சொல்லலை. ஆனால் 4-8-12 இயக்கி பாருங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 12ஆம் இடம். இது தெரியாம என்ன சொல்றான்னா, கெட்டு போச்சு. எதுவுமே கெட்டு போனால் இறைவன் ஒரு கண்ணை கெடுத்தான், ஒரு வழியை அடைச்சிட்டான்னு வைங்க, இன்னொரு வழி அங்க இருக்கும். அப்ப 1-5-9 கெட்டால் 3-7-11 வலிமைப்படுத்து. 2-6-10 கெட்டு போனால் 4-8-12 வலிமைப்படுத்து. ஒரு ஜாதகத்துல என்ன சொன்ன, 2ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா, 2ஆம் இடம் கெட்டு போச்சு, நித்தம் பண போராட்டமா இருக்கு ஐயா, என்ன செய்வது அப்படின்னா, ஒண்ணுமே உன் 2 வீலர் மட்டும் உன் பேர்ல வாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு, வண்டியை ஓட்டு. 4ஆம் பாவத்தை நீ ஏக்க 2ஆம் பாவம் வலிமையாயிரும். சரி, கொஞ்சம் நான் இதை விட வலிமையாகனா ஒரு இடம் உன் பேர்ல வாங்க. 2ஆம் இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி 4ஆம். அவர் 4ஆம் இடம் என்பது வாகனம், வீடு, வண்டி. இதெல்லாம் என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதன் 2ஆம் பாவத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்க பேர்ல ஒரு சாதாரண என்ன சொன்ன குறுநி நிலனாலும் என்ன சொன்ன உங்க பேர்ல வாங்கி பத்திரப்பதிவு பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு 2 வீலர் வாங்கினாலும் உங்க பேர்ல ஆர்சி புக்க கையில வச்சிருந்தீங்கன்னா 2ஆம் இடம் வேலை செய்யும். அதில் மாற்றம் கிடையாது. இதுல இதே மாதிரி நீங்க பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் எல்லாம் உங்களுடைய கைவசம் ஆகும். எல்லாம் உங்களுடைய கைவசம் ஆகும். அப்ப அந்த கைவசத்தை என்ன சொன்னா, நீங்கள் பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறதுனாலதான் பிரச்சனை. இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே என்ன சொன்னா கிடையாது. அப்ப என்ன சொன்னா, ஒரு மனிதனுக்கு 6ஆம் பாவம் கெட்டு போச்சு, என்ன பண்றது? 6ஆம் பாவத்தை வலிமைப்படுத்துவதற்கு என்ன சொல்றான்னா, 6ஆம் பாவம் கெட்டு போச்சு, 6ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு புலம்பிட்டே அலையக்கூடாது. 6ஆம் பாவத்தை விருத்தி பண்ணக்கூடியது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது என்ன? 8ஆம் பாவம் என்பது என்ன சொல்றான்னா, ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றான். அப்ப மர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது 6ஆம் பாவம் கெட்டாமன்னா என்ன சொல்றான்னா, திருமண சடங்குகள் இருக்கு இல்லையா, திருமண பந்தம். திருமண பந்தம் ஒரு கல்யாணம் நடக்கிற வீடுகள்ல போய் அவர்களுக்கு நல்லா உதவி செய்யுங்க. திருமணம் என்பது 2 இணைப்பு. அங்க 8ஆம் பாவம் ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்ப
அந்த திருமண பந்தத்துக்கு உதவி செய்வதனாலேயோ, அங்க இருக்கிற வாழை மரத்தை நட்டுவது அல்லது அந்த சேர் எடுத்து போடுவது, அந்த பந்தியில பருமாறுவது எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 6ஆம் பாவம் கெட்டவன் 8ஆம் பாவத்தை இயக்கணும். அப்ப 8ஆம் பாவத்தை இயக்கும் போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அங்க கல்யாண வீட்டுல வந்துட்டீங்கன்னா ஓடி ஓடி பரிமாறுறாரு அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்துடக்கூடாது. அங்க இருக்கிற 10 இலையை எடுங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. காரணம், அப்ப அந்த 6ஆம் பாவம் வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இதே 10ஆம் பாவம் கெட்டு போயிரு. 10ஆம் பாவம் நேசம். 12ஆம் பாவத்தை இயக்குங்க. 12ஆம் பாவம் என்பது விரயஸ்தானம். 12ஆம் இடம் என்பது என்ன சொன்னான்னா படுக்கை. அப்ப ஒரு மனிதனுக்கு 10ஆம் பாவம் கெட்டு போய் விட்டது என்று சொன்னால் அவன் என்ன சொல்றான்னா, ஒரு வயதான பாட்டி தாத்தாவுக்கு ஒரு விரிப்பும் தலையணையும் வாங்கி கொடுங்க. 12ஆம் இடம் என்பது அயனசயன போகஸ்தானம் தானே. ஒரு விரிப்பும் தலையணையும் வாங்கி கொடுங்க, ஒரு ஜமுக்காலமும் வந்து தலையணையும் வாங்கி கொடுங்க. அதுல படுத்து தூங்கும் போது என்ன சொல்ற, நமக்கு 12ஆம் இடம் வந்து என்ன சொல்ற வேலை செஞ்சிடும். தானமாக செய்யலாம். அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொன்னா 100% வேலை செய்யக்கூடிய சக்திகள். இந்த சக்திகளை நீங்கள் பயன்படுத்த கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. எந்த கட்டம் கெட்டு போனாலும் அதற்கு 3வது கட்டத்தை இயக்குங்க, 7வது கட்டத்தை இயக்குங்க, 11வது கட்டத்தை இயக்குங்க. இயக்கினால் அது நடக்கும், நடக்காமல் போகாது. அப்ப 2க்கும் 4க்கும் தொடர்பு உண்டு. 2க்கும் 4க்கும் தொடர்பு உண்டு. அதே சமயத்துல 5க்கும் 7க்கும் தொடர்பு உண்டு. 5க்கும் 7க்கும் தொடர்பு உண்டு. 7க்கும் 9க்கும் தொடர்பு உண்டு. எதுவுமே வந்து என்ன சொல்ல, அந்த பஞ்சபூதங்களுடைய இயற்கை தன்மை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இது பலவிதமான வெற்றிகளை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு மனிதனை இதுக்கு வந்து என்ன சொன்னான்னா 12ஆம் பாவத்தை இயக்குன்னு சொன்னாங்க. 12ஆம் பாவத்தை ஏன் இயக்கு அப்படின்னாங்க. 12ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவத்தின் வந்து லாபஸ்தானம். 2ஆம் பாவத்திற்கு லாபஸ்தானாதிபதி. அப்ப 2ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி வரும்போது 12ஆம் பாவம் என்பது நம்ம அயனசயன போகஸ்தானம். அயனசயன போகஸ்தானத்திற்கு நாம் எப்ப உதவி செய்கிறோமோ, அல்லது 12ஆம் பாவம் என்பது பாதங்கள் அப்படின்னு பேர். 12ஆம் பாவம் என்பது எந்த ஒரு மனுஷன் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். 10ஆம் பாவத்திற்கு அது 2ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு அது 3ஆம் பாவம். அப்ப 3ஆம் பாவம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, எந்த ஒரு மாதம் உங்களுடைய 12ஆம் பாவத்திற்குண்டான கிழமையில் 12ஆம் பாவத்திற்குண்டான கிழமை ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த 12ஆம் பாவத்திற்குள்ளான கிழமையில் ஏதாவது வயதான பெரியவர்களுக்கு செருப்பு தானம் பண்ணுங்க. மாசத்துல ஒருத்தருக்கு பண்ணலாம். எத்தனையோ பேர் வந்து என்ன சொன்னா, கோவில் வாசலில் வந்து பிச்சைக்காரர்களுக்கு உன்னுடைய செருப்புடைய அளவு என்ன, இது வந்து ரொம்ப சிம்பிள். அப்ப ரொம்ப சிம்பிள் என்பது என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக வந்து அது வேலை செய்யும். 8ஆம் பாவத்தை வந்து ரொம்ப ஈஸியா இயக்கணுமா, மொட்டை போட்டுருங்க. 8ஆம் பாவம் 10ஆம் பாவம் நல்ல 10ஆம் பாவத்தோட லாபஸ்தானாதிபதி. 10ஆம் பாவத்தோட லாபஸ்தானாதிபதி யார்? 8ஆம் பாவம். 6ஆம் பாவத்தோட விருத்தி ஸ்தானாதிபதி. எந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு கோயில்ல ஒரு மொட்டை போட்டான்னா 3 மாசத்துக்கு மண்டையில முடி வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். அப்ப 8ஆம் பாவம் என்பது ஒரு விதத்தில் என்ன சொன்னாங்கன்னா அசிங்கமா இருக்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான். அசிங்கம் என்பது அந்தரத்திலும் அசிங்கம் இருக்கிறது, தன்னுடைய முக தோற்றத்திலும் அசிங்கம் இருக்கிறது. திடீர்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற மனுஷனுக்கு மீசை எடுத்துட்டு நாளைக்கு பேசுனா என்ன சார் என்னாச்சு அப்படிங்கும் போது நமக்கு மனசு வந்து சலனப்படும். அதுவே 8ஆம் பாவத்தோட சலனம் வந்து வருத்தத்திற்குடைய சலனம். சில பேர் என்ன சார் என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பான். ஏன்னா நல்லா தன்னடா இருக்கேன் அப்படின்னா வந்து இல்ல சார் உங்க முகத்தை பார்த்தா தெரியுதுமா. அப்ப அங்க 8ஆம் பாவம் வேலை செஞ்சிடும். அதனாலதான் எல்லாரையும் பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்பதற்கு காரணம் என்ன சொன்னான்னா, சில பேர் என்ன செய்வான் தெரியுமா, ஒண்ணுமே வேண்டாங்க, என்ன சார் உங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்குமாம்மா. அது உங்களை என்ன செய்யும், சலனத்தை தூண்டும். சலனம் என்று சொல்லக்கூடிய மனதை வந்து நோகடிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் 8ஆம் பாவம். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய
நம்மளை ஒருத்தன் அந்த மாதிரி மனசை நோகடிக்கக்கூடிய ஒரு செயல் செய்தார் என்று சொல்ல, அன்னைக்கு தொழில் நல்லா ஓடும், பணம் நல்லா வரும். அப்ப தொழில் ஸ்தானம் கெட்டவர்கள், தொழிலில் வந்து வலிமை வேண்டும் என்பவர்கள் மொட்டையடிப்பது சிறப்பு. அதை அடிக்கடி செய்ய முடியாது, இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஒரு பரிகாரங்கள் என்று பரிகாரத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ரகசியமான விஷயங்கள், அறிவுபூர்வமாக எடுக்கப்பட்ட விஷயங்கள் என்று கூறி இதை பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.